வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமான பிள்ளையே, நீ பாதுகாப்பாய் இருக்கின்றாய். உனக்கு ஒரு தீங்கும் வராது. ஒரு பட்டணத்தின் பாதுகாப்பு என்பது அதில் உள்ள கோட்டையும் அதில் உள்ள காவல் கோபுரமும் ஆகும். கோட்டை என்பது இராணுவ பாதுகாப்புக்கு பயன்படும். அதன் காரணமாக எதிரிகள் யாரும் பட்டணத்துக்குள்ளே வர முடியாது. அந்த கோட்டை அவ்வளவு உறுதியாகவும் தகர்க்க முடியாததாகவும் இருக்கும். இதன் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதுபோலவே துருகம் என்பதும் கோட்டையின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும். கோட்டையின் நடுவே ஒரு முக்கிய துருகம் இருக்கும். இதுதான் பாதுகாப்பின் உச்சம். எந்த எதிரியும் அந்த துருகத்தை அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது. அதுபோலவே நானும் உன்னை சத்துருக்களின் நடுவில் ஒரு கோட்டையாகவும் துருகமாகவும் வைக்கிறேன். நான் உன்னை உறுதிப்படுத்துகிறவர். நான் தரும் பலத்தால் நீ உறுதியாய் நிற்பாய். அதன் காரணமாக நீ எல்லாரையும் அறிந்து கொள்ளவும் எல்லாரையும் மேற்கொள்ளவும் முடியும். ஆகவே இன்றைக்கு உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் உனக்கு தரும் பலத்தை பெற்றுக்கொள். நீ ஒவ்வொரு நாளும் என் வல்லமையால் நிறைந்து என் நாமத்தினால் வெற்றியோடு வாழ்வாய். நீ சத்துருக்களுக்கு முன்பாக பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பாய். ஆதார வசனம், நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமும் அரணாகவும் வைத்தேன். எரேமியா 6:27.